காலைதோறும் புதியவை. திகட்டாத இயேசுவின் அன்பு. மே 9. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஓசியா 11:1. ஓசியாவின் புத்தகத்தில் அன்பு, துரோகம் மற்றும் மீட்பு பற்றிய ஒரு ஆழமான உணர்வு பயணத்தை காண்கிறோம். ஓசியா மற்றும் கோமேரின் உறவு தேவனும் இஸ்ரவேலும் இடையே உள்ள உறவுக்கான ஒரு உருவகமாக அமைகிறது. இஸ்ரவேல் மீண்டும் மீண்டும் விசுவாசமின்றி நடந்தாலும் தேவனுடைய அன்பு குறையவில்லை. இஸ்ரவேலை மீட்டுக்கொள்வதிலும் இஸ்ரவேலின் மறுசீரமைப்பிற்காக அவர் இதயம் ஏங்குகிறது. தேவன் தம்முடைய மக்கள் மீது வைத்திருக்கும் ஆழமான உணர்ச்சி பூர்வமான முதலீட்டை நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு அன்பான தந்தை அபாயத்தில் இருக்கும் தனது பிள்ளையை வெளியே அழைப்பது போல தேவனும் நம்மை நமது எகிப்திலிருந்து, அதாவது பாவம், அடிமைத்தனம் மற்றும் தேவனிடமிருந்து பிரிந்த நிலைகளிலிருந்து அழைக்கிறார். இந்த வசனம் தெய்வீக அன்பின் சாரத்தை உள்ளடக்கியது. நாம் எவ்வளவு தொலைவுக்கு சென்றாலும், நாம் வழி தவறி செல்லும்போது கூட நீடிக்கும் ஒரு அன்பு, நம்மை மீண்டும் மந்தைக்குள் கொண்டு வர முயற்சிக்கும் ஒரு அன்பு தேவனுடையது. இந்த வசனத்தை சிந்திக்கும்போது நாம் நமது வாழ்க்கையையும் பரிசீலிக்க அழைக்கப்படுகிறோம். தேவனிடம் விசுவாசம் இல்லாமல் நடந்து கொண்ட பகுதிகள் இருக்கிறதா? நமது இருதயத்தை திருப்பிவிட காரணமான கவனச்சிதறல்கள், விருப்பங்கள், பாவங்கள் இருக்கிறதா? ஓசியாவின் செய்தியின் அழகான சித்தாந்தம் என்னவென்றால், நாம் எவ்வளவு தூரம் அலைந்தாலும் தேவன் நம்மை மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கிறார். அவருடைய அன்பு நம்முடைய நடத்தையை சார்ந்தது அல்ல, ஆனால் அவருடைய குணத்தில் வேரூன்றி உள்ளது. நமது குறைபாடுகளை ஒப்புக்கொண்டு தேவன் வழங்கும் கிருபையை தழுவிக்கொள்ள ஒரு கணம் ஒதுக்குவோம். அவர் நம்மை அழைப்பது கண்டனத்துக்கானது அல்ல, மாறாக இரக்கத்துக்கானது. அவரது அழைப்பு நமது உண்மையான அடையாளம் மற்றும் நோக்கத்தின் மூலம் அவரிடம் திரும்பும்படி நம்மை தூண்டுகிறது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:23-24. ஜெபம். தேவனே, உமது அன்பை மற்றவர்களிடம் பிரதிபலிக்க எங்களுக்கு கற்றுக்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.